இந்த பயங்கரமான பேய் பாலைவனத்துக்கு நடுவுல இருக்கிற இந்த அதிசய கிணற பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை யார் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் குணமாகிடுமா. ஆனா அந்த பேயோடைய ரூல்ஸை மீறி அதுல இருந்து தண்ணி எடுத்தா அந்த பேய் அவங்களை தண்டிக்காம விடவே விடாது. இப்படி இருக்க 3 சகோதரர்கள் சாக கிடக்கிற தன்னுடைய அம்மாவுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க வராங்க. அப்ப திடீர்னு அந்த பேய் கிணத்துக்குள்ள இருந்து வெளியில வந்து, உங்க அம்மாவுடைய நேரம் முடிஞ்சு போச்சு, விதி முடிஞ்ச பிறகும் இந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் உயிரை காப்பாத்துறது சட்டத்துக்கு புறம்பானது, அதையும் மீறி நீங்க தண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா மோசமான பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு சொல்லிட்டு அந்த பேய் மறுபடியும் உள்ள போயிடுது. ஆனா இவனுங்க அதெல்லாம் பெருசா கண்டுக்காம அந்த தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அவங்க அம்மாவுக்கு கொடுத்துறானுங்க. கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அவங்க அம்மாவுடைய நோயெல்லாம் குணமாகி அவங்க அழகா எந்திரிக்கவும் செஞ்சிடறாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவனுங்க அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து தான் தன்னை காப்பாத்தினாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு, ஒழுங்கா 3 பேரும் இங்க இருந்து போயிடுங்க, அந்த பேய் உங்களை பழிவாங்க கண்டிப்பா இங்க வரும்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து அந்த தண்ணியுடைய 2-3 சொட்டு தரையில சொட்டிடுது. அதுக்குள்ள இருந்து அப்படியே அந்த பேய் எந்திரிச்சு வந்து அவனுங்க 3 பேரையுமே ஜீனி பூதங்களா மாத்தி தனித்தனி விளக்குகள்ல அடைச்சிடுது.